அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தைலாபுரத்தில் பாமகவினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தந்தை மகன் மோதலை உடனடியாக நிறுத்தக் கோரி பாமகவினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய ராமதாஸ் வீட்டின் முன்பாக பாமகவினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் கலிப்துல்லா. தர்ணா போராட்டத்தில் எத்தனை பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அவருடைய கோரிக்கை என்ன? வணக்கம். பாமகவில் டாக்டர் ராமதாஸிற்கும் அவர் மகன் அன்புமணிக்கும் இடையில் கடந்த 5 மாதங்களாக மோதல் போக்கு நிலவி வரும் சூழ்நிலையில் கடந்த 2 நாட்களாக முன்பு செய்தியாளர்களை பேட்டியளித்த பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தனது மகன் அன்புமணி குறித்து அடுக்கடுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதனால் இருவருக்கும் இடையில் நீடித்து வரும் மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியதை தொடர்ந்து பாமகவில் கடும் நெருக்கடி சூழ்நிலை நிலவுகிறது. இந்த நிலையில் அன்புமணி தலைமையில் வெள்ளி, சனி, ஞாயிறு என 3 நாட்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து மாவட்ட செயலாளரை சந்தித்து வருகிறார். இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் முன்னாள் மாவட்ட செயலாளரை தொடர்ந்து சந்தித்து வரும் நிலையில் புதிதாக மாவட்ட செயலாளர்களை தொடர்ந்து அனுப்பிச்சு வருகிறார். இந்த நிலையில் இன்று புதிதாக 7 மாவட்ட செயலர்களும் 3 மாவட்ட தலைவர்களும் ஒரு பொருளாளரையும் மாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் இருவரையும் ஒன்றிணைப்பதற்காக கடலூர் மன்னார் கோயில் பகுதியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அச்சிடப்பட்ட துண்டு பிரச்சாரங்களில் கையில் ஏந்தி இல்லத்தின் முன்பு தரையில் அமர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பாமகவில் பிரிவில் வேண்டாம் என்றும் பிரியாத இரு கண்களும் பிரியாது, பட்டி தொட்டி எங்கும் பாட்டாளி, எங்கள் சின்னையா முதலாளி, பாட்டாளி என்ற பிரிவு நமக்குள் ஏன் இந்த பிரிவு, வலியுடன் வாழ்கிறோம், இணை பிரிவிற்கு இன்பத்துடன் இறைவனிடம் வேண்டுகிறோம் என கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த காட்டுமன்னார் கோயில் பகுதியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தைலாபுரம் இல்லம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அவர்களை விழுப்புரம் மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் தைலாபுரம் இல்லத்துக்கு உள்ள அனுப்பி சென்றுள்ளார். விவரங்களுக்கு நன்றி கலிப்துல்லா.